ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லோன் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்பில் நாம் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 3 லட்சம் வரைக்குமே லோன் எடுக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். எண்டிங் இன் 28 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் கொடுத்துட்றாங்க. அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20,000 லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எப்போவுமே அந்த 20,000 மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாதம் மாதம் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி மந்த் 1ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் லோன் எடுத்துட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் பிரச்சனை கிடையாது. அப்படிலாட்டி இந்த அமௌண்ட் மறுபடியும் அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கம்மியாக கூட வாய்ப்பு இருக்குது, அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் சிபிலை பொறுத்து இந்த இது பார்த்திங்க அப்படின்னா லோன் அமௌண்ட் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கேஷ் லோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக தான். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடலாம். உங்கள்கிட்ட உங்களுடைய பேன் கார்டு இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கணும். இது 2 மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. உங்கள்கிட்ட ஒரு குட் கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்பில் உங்களுக்கு 2 நிமிஷம் தான் சிஸ்டமே பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகிட்டு அப்படியே கொடுத்துருங்க. மேலே பாருங்கள் 0 ப்ராசஸிங் ஃபீஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டல் அமௌண்ட் பாருங்கள் 3,40,000 டோட்டல் அமௌண்ட்டு. டைம் பார்த்திங்க அப்படின்னா 43 மாதம் கட்டக்கூடிய டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இஎம்ஐ பார்த்திங்க அப்படின்னா 13,200 ரூபா. இப்போ நம்ம இதை ஒரு கால்குலேட்டர் எடுத்து கூட்டி பார்த்துருவோம். 13,200 ரூபா மாதம் கட்டணும். 13,200 × 43 மாதம் 5,67,600 ரூபா. நமக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் என்னமோ 3,40,000 மைனஸ் 3,40,000, அதாவது கிட்டத்தட்ட 2,27,600 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க. 43 மாதம்னா எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 3.5 வருஷம் நீங்கள் அதை அந்த லோனை நீங்கள் கட்ட போகிறீங்க. எப்படி இந்த 2 லட்சத்தை நம்ம கம்மி பண்ணுறோம், அதாவது வட்டி, அதாவது நம்ம அதிகமாக கட்டுறோம். எப்படின்னா 3,40,000 தான் லோன் வாங்குகிறோம். ஆனால் நம்ம கட்டுறது பார்த்திங்க அப்படின்னா அதோட பாதி அமௌண்ட் 2,27,000 கட்டுறோம். ஸோ அதை எப்படி நம்ம குறைச்சிக்கலாம்? எடிட் ஆப்பர் அப்படின்றது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே பாருங்கள், நம்ம இந்த கர்சரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. மினிமம் 10,000லேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 3,40,000 லோன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? டிஃபால்ட்டாக 42 மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கஸ்டம்ஸ் யுவர் இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 24 மாதம் இதை கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 19,020 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா நீங்கள் 24 மாதத்துக்கு நீங்கள் மாதம் 19,020 ரூபா நீங்கள் லோன் கட்டணும். அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 24 மாதமாக மாறும். அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் கொஞ்சம் குறையும். ஏன்னா உங்களுக்கு மாதம் அதிகமாகுது, லோன் அமௌண்ட் குறையுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகும். இப்போ மறுபடியும் இதை நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல மாதம் மாறும் பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மாதம் இந்த இடத்துல காட்டுது. இது ஏதோ வேறு மினிமம். ஆமாம், 24 மாதம் இந்த இடத்துல மாதம் பாருங்கள். இந்த இடத்துல கருப்பு கட்டமாக இருக்குது பாருங்கள். இது மினிமம் 24 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 43 வரைக்கும். இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல மாறுது. ஒவ்வொரு மாதமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இப்போ மினிமம் வச்சுக்கலாம். மினிமம் 24 மாதம் 19,200 ரூபா கட்டணும் மாதம். 19,200 × 24 4,60,800 ரூபா. 3,40,000 நம்மளுடைய அக்கௌண்ட்டு கிடைக்க போது 1,20,800 ரூபா நம்ம அவங்களுக்கு கட்டுறோம். ஓகேங்களா?